Picciamia, pimpacciumia, muccacciamia. Paru, paparu, hulia e cara caro. Truccatomi, shomi, bami, brincatomi, biscatori, biscatoria. Aspatoria. ஏஞ்சோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு பொன்னப்பாரு பொன்னப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு ஏஞ்சோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஜல்லிக்கட்டு ஜட பார்த்து மல்லு கட்டு இடம் பார்த்து சொல்லி தட்டுவ ஆயாத வைக்க போரு ஓம்போரு அக்க போரு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு பொன்னப்பாரு மண்ணப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஏறுபடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது ஏறுபடிச்சா சோறு கொடுக்கும் ஊரு அது நீரு குடிக்க காசு கொடுக்கும் ஊரு இது கோர்த்து மொத்தமாய் சேர்த்து தரவா வரவா தாகம் இருந்தா நேருல வந்து நீரு குடு அடி ஆசை இருந்தா தேருல வந்து மாலையிடு தாகம் இருந்தா நேருல வந்து நீரு குடு அடி ஆசை இருந்தா தேருல வந்து மாலையிடு 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 ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி சூடான பொட்டல் காடு ஜோராக கத்திப்பாடு பொன்னப்பாரு மண்ணப்பாரு பொன்ன போல மின்னும் பாரு ஏன் ஜோடி மஞ்சக்குருவி சாஞ்சாடு நெஞ்ச தழுவி லா 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 லா
தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல. எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, ஈரம் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலுக்குது. கதையாய் விடுகதையாய் யாவதில்லையே அன்புதான். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதம்மா ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா. உண்மையிலே உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணம். शिवशक्त्या युक्तो भवति शक्तप्रभवितुम् न चेदेवं देवो
प्रभवती जननी जननी जगन्नी अगम्नी जगतारणी परिपूरणी
பாவலர் வரதராஜன் அவர்களோடு வேலூர் நகரத்தில் தங்கிக் கொண்டு சுற்று வட்டாரங்களில் இருந்த கிராமப்புறங்களிலும் சிறு சிறு நகரங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கச்சேரி செய்து வந்தோம். அதிலே நான் ஹார்மோனியம் வாசித்திருக்கிறேன். இதே ஹார்மோனியம் பெட்டிய சத்தத்தை அன்றிருந்த வேலூர் கேட்டிருக்கிறது. நேற்றிருந்த வேலூர் இன்றைக்கு இல்லை. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை சிவாஜி பாடினார் இல்லையா? நான் பார்த்த வேலூர் நீ பார்க்கவில்லை, நீங்கள் இருக்கிற வேலூர் நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி 2 வருட இடைவெளியில் 3 முறை இந்த சுற்றுப்புறங்களில் வட்டாரங்களில் கச்சேரி செய்திருக்கிறோம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி நிகழ்ச்சிக்காக. அப்பொழுது கோதண்டராமன் என்ற எம்எல்ஏ குடியாத்தம் தொகுதியிலிருந்து கிளம்பினோம். இரவு கிளம்பும் பொழுது அவருடைய டிரைவர் வண்டியில் அவர் ஓட்ட ஆரம்பித்தார். அந்த வண்டியில் அம்பாசடர் தான். முன்னாடி 4 பேர், பின்னாடி 4 பேர். பின்னாடி 4 பேரில் நான் ஒருத்தன், அப்புறம் தபலை மற்ற மியூசிஷியன்ஸு 2-3 பேர் முக்கியமானவங்க. அவன் பால் என்ன பண்ணால் நானே ஓட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாலுவை ஓட்ட ஆரம்பித்தான். பால் ஓட்ட ஆரம்பித்தா ரூட் தவறி போய் சேலம் வந்தவுடனே இந்த பக்கம் எங்கேயோ வேறு செக்ஷனில் போயிட்டு இந்த பக்கம் வந்துடுச்சு. வேலூரை விட்டுட்டான். வேலூரை விட்டுட்டா எப்படியோ சேர்ந்துட்டு அப்போ தான் சரி எனக்கு தூக்கம் வருது. காலை 4 மணிக்கு நாங்கள் வேலூர் வருகிறோம். 4 மணிக்கு வேலூர் வந்தால் நீ ஓட்டு என்று டிரைவரிடம் வண்டியை கொடுத்து விட்டு வந்தால் வேலூரை கடந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி அந்த பக்கம் வந்த உடனே வெளியில் அவுட்டரில் ஒரு மில் இருக்கு இல்லையா, அதை ஒட்டிய ஒரு குறுபாலம் சிங்கிள் ரோடு தான். ஒரு 4:30 மணிக்கு இப்படி கிராஸ் பண்ணுறான். அந்த பிரிட்ஜை தாண்டுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு 40 ஃபீட் இது பள்ளம். கீழே வீடுகளும் குடிசைகளும் அந்த மாதிரி இருந்தது. ஒரு 4:30 மணி 4:45 இருக்கும். ஒரு சின்ன பையன் குறுக்க வந்துட்டான். இவன் அவாய்ட் பண்ணுறதுக்காக குறுக்க லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகிறான். வண்டியை ஒடிச்சு இந்த பக்கம் திருப்பினா ஒரே மணல் ஸ்கிட் ஆகி வண்டி 40 ஃபீட் பள்ளத்தில் உருளுது. அந்த உருளுகிற நேரத்தில் நான் இந்த பக்கம் டோரில் கதவில் அந்த கண்ணாடி கதவில் தலையை வச்சு தூங்கிக்கிட்டு வரேன். முடிச்சு பார்த்தா வண்டி உருளுது. உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், சரி இன்னைக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, வண்டி இப்போ அடிபடும் பார்த்தா வண்டி உருண்டு 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 30 ஃபீட் 40 அடி பள்ளத்தில் 4 வீலு மேலே இருக்குது, நாங்கள் கீழே இருக்கோம். ஆனால் சீட்டு அப்படியே இருக்குது, உட்காந்த மாதிரியே இருக்குது. சீட்டு தலைகீழாக போகலை. முன்னாடி பார்க்குறேன் இந்த டிரைவர் சீட்டு முன்னாடி ஸ்டேரிங்க்கு முன்னாடி இருந்த கண்ணாடியிலேருந்து தலைகளாக இருக்கு இல்லையா காரு, அதுலேருந்து பெட்ரோல்லேருந்து அந்த பெட்ரோல் லீக் ஆகி அங்கேருந்து அந்த தூசியெல்லாம் படித்து அது பிளட்டு மாதிரி எனக்கு தெரியுது. ஐயோ முன்னாடி 2 பேர் காலி, நமக்கு என்னாச்சுன்னு பார்த்து கீழே இறங்கி பார்த்தா டிரைவர் சீட்டு வழியாக இருந்த கண்ணாடி மட்டும் உடஞ்சிருந்தது. அது வழியாக எல்லாரும் வெளியே பார்த்தா மேலே பிரிட்ஜில் அப்புறம் ஜெங்கிஸ்கான் படம் எடுத்தால் எப்படி ஒரு பாட்டு 70 mm ஜனங்கள் நிற்பாங்க, அந்த மாதிரி நிற்கிறாங்க. என்னாச்சு யார் இருக்காங்க, எங்களுக்கே தெரியல யார் இருக்காங்க யார் போனாங்கன்னு. அந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்டும் இந்த வேலூரில் நடந்திருக்கிறது. அடுத்த நாள் எக்ஸாமினேஷன் எனக்கு காலி, நான் போக முடியல. அன்னைக்கு எக்ஸாமினேஷன் போக வேண்டியது போக முடியல. அந்த மாதிரியான இவ்வளவு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னா ஒவ்வொரு கச்சேரியிலையும் ஒவ்வொரு சம்பவங்களையும் சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கின்ற நேரத்திலே நான் கிராமத்திலிருந்து இசையை கற்றுக்கொள்வதற்காக வந்தனே தவிர இசையமைப்பதற்காக வரவில்லை. ஆனால் ஜி.கே. வெங்கடேஷுடன் பணியாற்றி கொண்டிருந்த நேரத்தில் 200-300 படங்களுக்கு, கன்னட படங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு படம் வந்தவுடனே நாங்கள் தான் ஜி.கே.விக்கு நானும் வைத்தியநாதனும் மியூசிக் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கெல்லாம் தெரியாத கதை, அவங்களுக்கும் தெரியாத கதை, அதனால் சொல்கிறேன். எனக்கு படம் வந்துடுச்சு. வந்தவுடனே ஜி.கே. வெங்கடேஷுக்கு மியூசிக் பண்ணும் பொழுது நாங்களாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி மியூசிக் பண்ணி கொடுக்குறது. ஆனால் எனக்குன்னு படம் வந்தவுடனே படம் வந்துடுச்சே, பாட்டு போட்டோமே, இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய தயக்கம் வந்தது. இப்போ அன்னக்கிளி ஒன்று தேடுதுங்கிற பாட்டை அவர் எழுதிட்டார், பஞ்சவட்டாச்சலம் எழுதிட்டார். எழுதுனா இப்போ இது எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா எப்படி சாந்தோம் கடற்கரையில், சாந்தோம் பக்கத்தில் தான் வீடு, அங்கிறது அப்படி ஈவினிங் நடந்து போயிட்டு இந்த பாட்டு அன்னக்கிளி ஒன்று தேடுது, 6 மாதம் 1 வருஷம் ஆவரம்பும் மேனி வாடுதேன்னு பாட்டு வருது. அதனால் ஒரு இளம் பெண்ணினுடைய கனவுகளாக இருக்கலாம் இது. அதனால்
முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஹம்மிங்கோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதை கம்போஸ் பண்ணுறேன் கடற்கரையில் நடந்துக்கிட்டு. பாடு அதுக்கு என்ன பண்ண பார்த்தேன், நதியோரம் பிறந்தே அப்புறம் வந்து என்னாச்சுன்னா, போரடிக்கும் பொண்ணுமாமன் பொழுதிருக்க வருவாரோன்னு இந்த போரை பற்றி சொன்னதுனால களத்து மேடு ஞாபகம் வந்தது. களத்து மேடுக்கு மியூசிக் கொடுத்தேன். என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்தது.
ராகத்தில் மெட்டுக்கட்டு அடிதா கோழி மேளங்கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு அடி ராக்கம்மா கையத்தட்டு ராகத்தில் மெட்டுக்கட்டு இங்கே அது ஏன் கூறு மக்கள சத்தா எட்டு ஊருதான் எக்கணும் தம்பி அடிச்சாரோ வக்கிரவாரோ அந்த வாரையே எக்கணும் தம்பி அடகப்பட்டோரா தட்டிப்பா சிந்து பருவத்து போல் யுத்தம் வந்து ஒரு வைக்க போற உனக்கு கொஞ்சம் மேகம் இறக்க போற சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு சா சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு சா சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு சா சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சா அடி ராக்கம்மா கைய வாசலுக்கு வாசல் வண்ண வண்ணமாக எங்கே அங்கே ஒளி விளக்கேத்து நல்லவர்களாய் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினா உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதா அடைன்றைக்கு என்றைக்கு நல்ல நாள் கண்ணம்மா கண்ணம் தொட்டு சுடுபாட்டம்மா சின்னம் விட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு அட ஒன்ன போல இங்கு நானும் தாண்டி அடி ஒண்ணு சேர இது நேரம் தாண்டி சாங்கு ஜக்கு சஜக்கு ஜக்கு சாங்கு ஜக்கு சா 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 அடி ராக்கம்மா கையத்தட்டு புது ராகத்தில் மெட்டுக்கட்டு
ஆட்டுக்குள்ள நேற்று முன்ன நினைச்சேன் வெக்கம் போக மஞ்சள் குளிச்சேன். இல்லைங்களா இழுப்புள்ள பாட்டுக்கு இசையே நன்றி.
ஸ்வேதா if it is lifetime achievement award, you cannot give me simply like that, no? நீங்க வந்தீங்க ரொம்ப சந்தோஷம். இங்க போட்டு
தாண்டி மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே உங்களை எல்லாம் மகிழ்விக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு அளித்ததற்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ வருடங்களாக எனது இளவயதிலிருந்து நான் பார்த்து வளர்ந்த இந்த மண், இந்த மக்கள், உங்களை எல்லாம் மறக்கவே முடியாது. வேலூர் நகர மக்கள் மிகவும் இவ்வளவு நேரம் அமைதியாக உட்கார்ந்து இசையை ஒவ்வொரு அணு அணுவாக ரசித்த உங்களை என்றென்றும் மறக்க மாட்டேன் என்று கூறிக்கொள்கிறேன்.